Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து பூரியும் குருமாவும் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். நார்மலா பூரி மசால் வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம் அந்த மாதிரி பண்ணுவோம். இது வந்து குருமா டைப்ல பண்ணி சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ அதுக்கு தேவையானதை நான் எடுத்திருக்கேன். 3 தக்காளி 2 வெங்காயம் அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் துருவினது, அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறமா ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு போடலாம், அது இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து இதில் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஸோ இது மூணுத்தையுமே வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மசால் பண்ணுறதுக்கு நார்மலாக 2 டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டுட்டு, அதுக்கப்புறமா தேவையான அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு எல்லாமே அதில் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சதையும் நான் அதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரட்டும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி, தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஓரளவு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் அரைச்சி வச்சிருக்க விழுதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அதில் 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூனால். ஸோ அது கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நல்லா இதை குக்கர் விசில், அதாவது 2 விசில் வர மாதிரி வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப வந்து குழைய வேண்டாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ குக்கர் வச்சு 2 விசில் வர அளவுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ பூரி பண்ணுறதுக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். கோதுமை மாவு கலக்கும் போது கொஞ்சம் சூடான தண்ணி விட்டு நீங்கள் கலந்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். இதில் ரவை கிவை நான் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பூரி போடுறதுக்கு இந்த மாவில் நீங்கள் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது நல்ல புஷ்ஷுன்னு பூரி வரும். இப்போ வந்து குருமா நல்லா ரெடி ஆகிடுச்சு. பூரி வந்து நான் குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன். ஸோ அப்போ தான் நமக்கு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நிறையா இருக்கிற மாதிரியும் தெரியும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், பூரி நல்லா வந்துடுச்சு. ஸோ இதுக்கு நீங்கள் குருமா தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.